Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A particle is projected with a speed u at angle theta with the horizontal. நல்லா பாருங்க, எப்பவுமே இந்த ஆங்கிள் வந்து தீட்டா வந்து ஹரிசாண்டலோட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜென்ரலாக டிரைவ் பண்ண ஈக்குவேஷன் என்னென்ன ஈக்குவேஷன், நம்மளோட டைம் ஆஃப் லைட் 2u sin theta by g, height is equal to u square sin square theta by 2g, range oda formula u square sin 2 theta by g. இந்த எல்லா ஃபார்முலாமே ஆங்கிள் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் எடுத்திருக்கோம். அப்போ கொஸ்டின்ல வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல்னு கொடுத்துருக்காங்கன்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் மாற்றணும். சைன் தீட்டாக்கு பதிலாக சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா போடுங்க. ஓகேவா? ஸோ ஆங்கிள் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இஃப் இட் இஸ் அட் த சேம் ஹைட், ஒரே ஹைட்ல இருக்காங்க சார். எப்போ? டைம் t1 அண்ட் t2ல. டைம் t1லையும் டைம் t2லையும் ஒரே ஹைட்ல இருக்காங்க. அப்போ அவங்களோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? நல்லா பாரு, டைம் t1ல அவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கோ. டைம் t2ல அவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கோ. அப்போ டைம் t1லையும் அவங்க இருக்கிற ஹைட்டும் டைம் t2ல இருக்கிற அவங்க ஹைட்டு சேமாக இருக்குது. ஓகேவா? t1லையும் t2லையும் அவங்க ஹைட் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ சேம் ஹைட் இருந்தால் என்ன சார் பண்ணலாம்? ஓகே, சேம் ஹைட் இருந்தால் என்ன பண்ணலாம்? இப்போ இந்த கொஸ்டினில் ஹைட் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சிம்பிளாக முடிச்சிருக்கோம். பட் அவங்க கேட்டிருக்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன. இது ரொம்ப சிம்பிள் தான். நல்லா பண்ண, யூ ஸ்பீடில் தூக்கி போடுறேன்னா இந்த வெலாசிட்டி யூ, இது என்ன சார்? யூ காஸ் தீட்டா. எல்லா பாயிண்ட் ஆஃப் டைம்லேயுமே இந்த வெலாசிட்டி என்னவா தான் இருக்கும்? யூ காஸ் தீட்டா. எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த வெலாசிட்டி என்ன? யூ காஸ் தீட்டா. ஏன்னா ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொன்னால் இந்த யூ காஸ் தீட்டா ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. இந்த வேல்யூ மாறாது. எனி டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது டிஃபிகல்ட்டி. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த வெலாசிட்டி யூ காஸ் தீட்டா, பிகாஸ் ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் இன் அ ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகே, இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன ஆக போகுது சார்? இங்கே இருக்கிறப்ப யூ சைன் தீட்டாவாக இருக்கும். மேலே போக மேலே போக மேலே போக இந்த வெலாசிட்டி என்ன ஆகும் சார்? மேலே போக இந்த வெலாசிட்டி குறையும். எவ்வளோ சார் வந்திருக்கும்? இங்கே யூ சைன் தீட்டானா இங்கே வந்து சம் யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி. டாப் பாயிண்ட்ல என்ன ஆயிரும் சார்? 0. இந்த வெலாசிட்டி யூ காஸ் தீட்டா. இந்த இடத்துல இந்த வெலாசிட்டி என்ன இருக்கும்? இங்கே என்ன வெலாசிட்டி இருக்கோ அதே தான் உல்டாவா. சரிங்களா? என்னவா இருக்கும் அப்ப? கரெக்டா? இங்க போறப்ப என்ன வெலாசிட்டி, வரப்ப அதே வெலாசிட்டி வித் அ மைனஸ் சைன். இதுல டிஃபிகல்ட்டி இருக்கா சார்? எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா உங்க என்சிஆர்டி புக்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த வேல்யூ சம் 2ன்னு வச்சுக்கோ, இந்த வேல்யூ 3. ஒரு செகண்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த வேல்யூ 2 ஆகும், அடுத்து 1 ஆகும், அடுத்து இங்கே என்ன ஆயிரும்? 0. அடுத்து திரும்பி கீழே வரப்போ 1. ஸோ ஈக்குவல் ஹைட்டில் 1, அடுத்து ஈக்குவல் ஹைட்டில் 2, அடுத்து இங்கே வரப்போ 3. அப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல இது -1, இது -2, இது -3ன்னு போடுவோமா? கரெக்டாக இல்லையா? இது எப்படி இருக்க போகுது? இந்த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன். இந்த வெலாசிட்டி எப்பவுமே 2ஆக தான் இருக்க போகுது. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு எனி பாயிண்ட் ஆஃப் டைம் சேம் ஹைட்டில் இருக்கேன்னு சொன்னால் என்னோட வெலாசிட்டி சம் ஆஃப் த வெலாசிட்டி என்ன கிடைக்க போகுது எனக்கு? நீயே சொல்லு. இங்கே வந்து யூ சைன் தீட்டா வரந்தாங்க மைனஸ் யூ சைன் தீட்டாவா? இது யூ காஸ் தீட்டா, அது யூ காஸ் தீட்டா. அப்போ எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல என் வெலாசிட்டி வந்து மேலே போகிறப்ப அப்வர்ட் டைரக்ஷன்ல என் வெலாசிட்டி பார்த்தோன்னா யூ காஸ் தீட்டா ப்ளஸ் யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி. ஓகேவா? கரெக்டா இல்லையா? ஸோ இது ஐ கேப், இது ஜே கேப்ல இருக்க போகுது. அப்போ நல்லா பாரு, இந்த வெலாசிட்டி தான் நான் யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடின்னு சொல்றேன்னா இந்த வெலாசிட்டி என்ன சார்? அப்படி அதுக்கு உல்டா. அப்போ அந்த சைடு கீழே வரப்போ என் வெலாசிட்டி எப்படி எழுதிக்கலாம்? யூ காஸ் தீட்டா அலாங் ஐ கேப் மைனஸ் யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி அலாங் ஜே கேப். இப்படி எழுதிக்கலாமா? புரியுதா இல்லையா? அப்போ நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இங்கே மேலே போகிறப்ப இங்கே என்ன வெலாசிட்டி, கீழே வரப்போ அதே வெலாசிட்டி தான் அங்கே இருக்கும். சரியா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆவரேஜ்னா சம் ஆஃப் த வெலாசிட்டி டிவைடட் பை 2. ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா வி ஆவரேஜோட ஃபார்முலா என்ன?
u plus v by 2. கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, மேலே போகிறப்ப என் வெலாசிட்டி என்ன? லெட் மீ சே இங்கே இந்த வெலாசிட்டி இருக்கும். சேம் ஹைட்டில் அங்கே பார்க்குறேன், இந்த வெலாசிட்டி இருக்கும். இது ரெண்டுத்தையும் கூட்டினேன்னா இந்த டேர்ம் அந்த டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? இந்த டேர்ம் கேன்சல். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? u sin theta ப்ளஸ் u cos theta ப்ளஸ் u cos theta. அப்போ 2u cos theta டிவைட் பை 2. இது கேன்சல். அப்போ u cos theta. ஏன்னா ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். ஓகே, இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டினை நான் டைரக்ட் மெத்தட்லையும் சால்வ் பண்ணுவேன், ஷார்ட்கட்லையும் சால்வ் பண்ணுவேன், அண்ட் எப்படிலாம் சால்வ் பண்ணலாங்கிறத நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்க போகுது? சேம் ஹைட்டில் இருக்கும்னு சொன்னால் இங்கே இருக்க வெலாசிட்டி இந்த வெலாசிட்டி கேன்சல் அவுட் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? இல்லை யோசிச்சு பண்ணி, சேம் ஹைட்டில் இருக்க நீ இங்கே யூவில் இருந்திருக்க, அங்கே வீல வந்திருக்க. அப்போ ஆப்ஜெக்ட் என்ன சார் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் இந்த ஆக்சிஸில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருக்குது. கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஒய் ஆக்சிஸில் ஆப்ஜெக்ட் ட்ராவலே பண்ணலை. அப்போ ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொன்னால் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஏன்னா ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இங்கே என்ன ஹைட்டோ அதே ஹைட் தான் அங்கேயும். அப்போ ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? 0. அப்போ ஆப்ஜெக்ட் ஒய் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸே ஆகலைன்னா நீ ஒய் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிடு. சொல்கிறது புரியுதா இல்லையா? ஒய் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி என்ன பண்ணிடு? கேன்சல் பண்ணிடு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் தான் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு பதிலாக 1D மோஷனாக இருந்தால் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறேன் சார், டைம் t1ல இங்கே இருக்குது, டைம் t2லே அதே ஹைட்டில் இருக்குது. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. நல்லா இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? டிஸ்டன்ஸ் பை டைமு. கரெக்டாக இல்லையா? சார் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது, ஃபைனலும் அங்கே இருக்குது, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை, அப்போ 0ன்னு சொல்லுவோம். பட் இங்கே பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்திருக்குது, ஃபைனலாக இங்கே இருந்திருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மோஷன் நடந்திருக்கு. ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி என்ன? 0. அப்போ எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா u cos theta. ஏன்னா u sin theta என்ன ஆகும்? மேலே போகும், அடுத்து கீழே வரும். அப்போ ஆவரேஜில் அது கேன்சல் அவுட் ஆயிடும். ஓகே, இங்கே வந்துட்டு ஹைட் கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணிக்கலாம்னா, ஹைட் half g t1 into t2 ஈக்குவல் ஹைட்டில் இருக்கப்போ half g t1 into t2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஹைட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த t1 + t2 என்ன கொடுக்கும் சார்? t1 + t2 பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சிங் த கொஷின். அப்போ எனக்கு ஹைட் வேணும்னா half g t1 into t2ன்னு போட்டுக்கலாம். இந்த t1 into t2 என்ன? டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகே, ஸோ இந்த டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டை எப்படி எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்? 2u sin theta by g. ஓகே, ஸோ நிறைய ஐடியா வரும். இன்னைக்கு நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.